மை V3X நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். எம்டி அவர்களுக்கு பெயில் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்ளை பண்ணி இப்போ ஒரு 2-3 நாளுக்கு மேலேயே ஆயிடுச்சு. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் நம்பர் வந்து நமக்கு இன்னும் கிடைக்காம இருக்குதுன்னு நம்ம நேற்று ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் வியாழன் வெள்ளி இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இந்த 2 நாளுக்குள்ள கேஸ் நம்பர் வந்தால் மட்டும்தான், இல்லை அப்படின்னா இந்த கேஸ் வந்து அடுத்த வாரத்துக்கு வந்து அப்படியே தள்ளி போய்கிட்டு இழுத்தடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேஸ் நம்பர் வந்துருச்சு. எம்டி அவர்களுக்கு வந்து ஏற்கனவே பெயில் வந்து அப்ளை பண்ணிட்டாங்க. அதோட கேஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து கோர்ட் லீவு சனிக்கிழமை. நாளை கழிச்சு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்பயுமே வந்து கோர்ட் லீவு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திங்கக்கிழமையும் வந்து கோர்ட் லீவு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிலாடி நபி அப்படின்னு ஒன்று வருது. ஸோ அதனால் அதுவுமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லீவ் விட்டுருக்காங்க. திங்கக்கிழமையுமே பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து லீவ் விட்டுட்டாங்க. அப்ப இந்த கேஸ் நம்பர் இன்னைக்கு வந்துமே ஒரு புரோஜனமும் வந்து இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சனி, ஞாயிறு, திங்கள் 3 நாள் பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து லீவு. ஸோ செவ்வாய், புதன்ல வந்து அப்போ ஹேரிங் வந்துரும்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா வெள்ளிக்கிழமை தான் வந்து ஹேரிங் வர்றதுக்கான எதிர்பார்ப்புகள் இருக்குது அப்படின்ற போல வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வெள்ளிக்கிழமை வந்தாலுமே வெள்ளிக்கிழமை ஹேரிங் வருது அப்படின்னா அங்கிட்டுமே பார்த்தீங்கன்னா சனி, ஞாயிறு 2 நாள் லீவ் வந்துடுது அடுத்த வாரத்தில். அப்போ எம்டி அவர்கள் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு எப்போன்னு கேட்டிங்கன்னா, எம்டிக்கு பெயில் அப்ளை பண்ணியாச்சு. கேஸ் நம்பர் இன்னைக்கு கிடச்சிருச்சு. 3 நாள் பார்த்தீங்கன்னா கோர்ட் லீவு. அதுக்கப்புறம் இது ஹேரிங் வர்றதுக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னா சனி, ஞாயிறு அதுக்கு அடுத்து 2 நாள் லீவு வருது. அதுக்கு அடுத்த வாரத்தில் திங்கள் செவ்வாயில் தான் பார்த்தீங்கன்னா எம்டிக்கு பெயிலே கொடுத்துட்டாலும் அவர் வெளியே வர்றதுக்கு திங்கள் செவ்வாய் ஆகும். இந்த மாதிரி நம்ம ஒரு கணிப்பில் பார்த்தோம் அப்படின்னா எம்டி அவர்கள் வெளியே வர்றதுக்கு வர்ற திங்கள் போய் அடுத்த வார திங்கள், அதாவது செப்டம்பர் 23ஆம் தேதி டு 24ஆம் தேதி இந்த டயத்தில் தான் வந்து அவர் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஸோ கேஸ் நம்பர் எப்படா வரும், இன்னும் ஒன்றுமே வரல, இவர் எம்டி வருவாரா மாட்டாரா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். கேஸ் நம்பர் வந்துருச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கோர்ட் 3 நாள் லீவு. இது ஹேரிங் வர்றதுக்கே வந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஆகும் அப்படின்ற போல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெள்ளிக்கிழமை வந்தால் கூட அங்கிட்டு ஒரு 2 நாள் லீவ் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் திங்கள் செவ்வாயில் தான் வந்து எம்டிக்கு வந்து பெயில் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னாலுமே அவர் வர்றதுக்கு திங்கள் செவ்வாய் வரைக்கும் ஆயிரும். செப்டம்பர் 23 இல்லைனா 24 இந்த மாதிரி டேட்டு கூட ஆயிரும். அவர் வெளியே வர்றதுக்கு அவருக்கு வந்து பெயில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து இந்த இடத்துல யோசிக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வழியா எம்டி அவர் வெளியே வந்துட்டாரா அப்படின்னாலே போதும், எங்களுக்கெல்லாம் பணம் கிடைச்சிரும் அப்படின்ற போல நிறைய பேர் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. எம்டி வெளியே ஒரு வேளை 23ஆம் தேதி இல்லை 24ஆம் தேதி வெளியே ஒரு வேளை பெயிலில் வந்துட்டாருன்னு வைங்களேன், வந்த உடனே எல்லாத்துக்கும் பேமெண்ட்டை போட்டுருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வெளியே வந்தாலுமே யாருக்குமே பேமெண்ட்டு இப்போதைக்கு போடவே மாட்டார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 118 கோடி தான் இருக்குது. அந்த பணத்தை வச்சு எல்லாத்துக்கும் பேமெண்ட் போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக முடியவே முடியாது. அவர் வெளியே வந்தோடனே அவருடைய அக்கௌண்ட்டில் 118 கோடி தான் இருக்குது. மக்களுக்கு வந்து நம்ம பேமெண்ட் போடுறதுக்கு இந்த பேமெண்ட் பத்தாது. அப்போனா அக்கௌண்ட்டில் வந்து இன்னும் பணத்தை வந்து நம்ம அதிகரிக்கணும். அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், ப்ராடக்ட்டை வந்து நம்ம சேல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் அந்த யோசனைக்கு போயிடுவார். செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, அவருடைய அக்கௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அவர் அன்ஃப்ரீஸ் பண்ணணும். அதெல்லாம் வந்து அவர் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லணும். அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி, அவர் எழுதி கொடுத்து, அவர் அக்கௌண்ட்டில் உள்ள எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அன்ஃப்ரீஸ் வந்து பண்ணணும். அவருடைய அக்கௌண்ட்டையே வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் மக்களுக்கு வந்து பணம் போட முடியும். ஃபஸ்ட்டு விஷயம் அவருடைய அக்கௌண்ட்டை வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணணும். செகண்ட் விஷயம் அவருடைய அக்கௌண்ட்டில் வந்து பணத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து பேமெண்ட்டை வந்து எல்லா மக்களுக்கும் வந்து போடுறதுக்கு உண்டான வேலையவே வந்து அவர் பார்ப்பாரு. நிறைய பேர் வந்து வெளியே வந்துட்டா மறுநாளே வந்து எல்லாத்துக்கும் பேமெண்ட்டை போட ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. இல்லைன்னா ஒரு 2 நாள்லயே வந்து எல்லாத்துக்கும் பேமெண்ட்டை போட ஸ்டார்ட் பண்ணிருவாங்க அப்படின்ற போல நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி யாருமே எதிர்பார்ப்பில் இருக்காதீங்க. அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. அந்த மாதிரி யாருமே வந்து எம்டி வெளியே வந்துட்டாருன்னா மறுநாளே பணம் கிடச்சிரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்காதீங்க. சத்தியமாக கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கான வேலைகள் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. அக்கௌண்ட்டை வந்து அவர் அன்ஃப்ரீஸ் பண்ணணும். அவரோட அக்கௌண்ட்டில் வந்து பணத்தை வந்து சேர்க்கணும். அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் பேமெண்ட்டை போட முடியும். இது எல்லாமே தயவு செஞ்சு எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து யோசிக்கலாம், என்னடா நீயே இப்படி சொல்கிற, ஒரு பாசிட்டிவாக ஒரு நல்ல மெசேஜ் வந்து சொல்ல மாட்டியா, எல்லாத்தையும் ஏன் பயமுறுத்துற அப்படின்ற போல் நீங்கள் வந்து கேட்கலாம். எனக்கு வந்து புரியுது, உங்களுடைய சூழ்நிலைமை எல்லாமே எனக்கு வந்து புரியுது. ஆனால் ரியாலிட்டி வந்து இதுதான். நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள். அக்கௌண்ட்டில் 118 கோடி ரூபாய் தான் இருக்குது. அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது எப்படி எல்லாத்துக்கும் அவர் வெளியே வந்தோடனே எல்லாத்துக்கும் பணத்தை போடுவார் அப்படின்ற நம்பிக்கையில் எல்லாரும் இருப்பீங்க அப்படின்றத நீங்களே வீட்டில் உட்காந்து நல்லா யோசிச்சு பாருங்கள்.
அவர் வந்த மறுநாளே பணம் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக வராது. எனக்கு கிடைச்ச அப்டேட்டை வச்சு தான் நான் ஒரு கருத்து கணிப்போட உங்ககிட்ட நான் வந்து சொல்கிறேன். இது வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து சொல்கிறேன்னு தவிர இது 100% வந்து நடக்கும், இது 100% வந்து நடக்காது அப்படின்னு நான் சொல்லலை. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அதாவது வந்து இந்த பெயிலுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. கேஸ் நம்பர் வந்து இன்னைக்கு தான் கிடச்சிருக்குது. அப்படிங்கும்போது இந்த 3 நாள் லீவு ஹியரிங் வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆகும்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறத வச்சு ஒரு கணிப்பில் தான் நான் வந்து சொல்கிறேன். மித்தபடி வந்து நான் சொல்கிறது உண்மை. வெள்ளிக்கிழமை தான் வந்து ஹியரிங் வரும். அதுக்கப்புறம் திங்கள் செவ்வாழ தான் வந்து எம்டி வெளியே வருவார் அப்படின்றது வந்து 100% வந்து உண்மை அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரு கணிப்பில் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனில் வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த கருத்து கணிப்பில் தான் நான் வந்து சொல்கிறேன். ஒரு வேளை வந்து ஹியரிங் வெள்ளிக்கிழமை வந்தாலுமே அதுக்கு அடுத்து சனி ஞாயிறு லீவு போக திங்கள் செவ்வாழ தான் எம்டி அவர்கள் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே வந்தாலுமே பணம் கொடுக்கறதுக்கு ஒரு சில வாரங்கள் ஆகலாம். அதாவது 1 வாரம், 2 வாரம் இந்த மாதிரி கூட டைம் ஆகலாம். எப்படியும் தீபாவளிக்குள்ள போட்டுருவாங்களா? இல்ல தீபாவளி கழிச்சு தான் போடுவாங்களா? அப்படின்றது வந்து தெரியல. ஆனா பணம் வந்து டிலே பண்ணி தான் போடுவாங்க அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுதுங்க. ஏன்னா நான் யோசிச்சு பார்க்கும்போது, நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு இதுதான் வந்து தோணும். அக்கவுண்ட்ல வந்து 118 கோடி இருக்குது. அக்கவுண்ட்ட வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாமே சால்வ் பண்ணணும். அப்படி சால்வ் பண்ணி இவர் பழையபடி வந்து பேமெண்ட் போடணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து லேட் ஆகும். ரியாலிட்டி வந்து இதுதான். நீங்க யோசிச்சு பார்த்தாலே உங்களுக்கே வந்து நல்லா ஒரு தெளிவான ஒரு விளக்கம் வந்து உங்களுக்கே வந்து கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். எம்டி அவர்கள் இந்த தடவை கண்டிப்பான முறையில பெயில்ல வெளிய வந்துருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. எதனால அப்படின்னா, ஒரு கெட்ட விஷயம் வந்து நடக்குது. அத வந்து நம்ம செய்றோம்னு வைங்களேன், அது வந்து உடனே நடந்துரும். அதுவே நம்ம ஒரு நல்ல விஷயம் வந்து பண்றோம். அந்த நல்ல விஷயம் வந்து கரெக்ட்டா நடக்கணும் அப்படின்னா, அது வந்து கரெக்ட்டா அமையறதுக்கு, அத வந்து கரெக்ட்டா கொண்டு போறதுக்கு தடைகள் வரலாம். சில காலதாமதங்கள் வந்து ஆகலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மை-வி3 ஆட்ஸ் இந்த மை-வி3 ஆட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா, பெயில் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அது ரிஜெக்ட் ஆயிருக்குது. அந்த நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு உடனுக்குடன் அப்டேஷன் வந்து நமக்கு இமிடியேட்டா வந்து கிடைச்சது. இந்த எம்டி அவர்களுக்கு பெயில் அப்ளை பண்ணி இந்த கேஸ் நம்பர் வர்றதுக்கே ஒரு 2, 3 நாளுக்கு மேல ஆயிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோர்ட் 3 நாள் லீவ் விடுறாங்க. ஹியரிங் வர்றதுக்கு அங்கிட்டு ஒரு 4, 5 நாள் டைம் ஆகுது. அதுக்கப்புறம் அங்கிட்டு ஒரு 2 நாள் லீவ் வருது. அதுக்கடுத்து திங்கள், செவ்வாழ இந்த மாரி ஒரு 10 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் வந்து அப்படியே தள்ளி போய்க்கிட்டே இருக்குது. இப்படி நான் யோசிக்கும்போது, நல்லது நடக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்பன்னா நல்லது நடக்கிறதுனால தான் இது வந்து லேட் ஆகிக்கிட்டே போகுது. அப்பன்னா கண்டிப்பான முறையில இந்த தடவை எம்டி அவர்கள் வெளிய வந்துருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழ மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான அப்டேட்டுடன் உங்கள வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.